Good morning, students. Good morning to all. Today we are going to see Unit 7 Prose, The Dying Detective, Arthur Conan Doyle. Who is detective? Detectiveனா என்ன சொல்லுவாங்க? துப்பறிவாளர்னு சொல்லுவாங்க இல்லையா? டிடெக்டிவ்னா எந்தாச்சும் ஒரு அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் ஆனதான் இந்த டிடெக்டிவ்னு சொல்றது. இவங்க அன்யூனிஃபார்ம்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அதை கரெக்டா டிடெக்ட் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ த டையிங் டிடெக்டிவ் மீன்ஸ் சாகும் துப்பறிவாளர்னு அர்த்தம். ஸோ இன் தி ஸ்டோரி த ஃபேமஸ் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங் ஸ்டோரி ஆல்சோ. The detective Sherlock Holmes was seriously ill. He wanted to meet his assistant, Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? Read on to know more about the underlying story behind Holmes' sickness. Sherlock Holmes ஒரு ரொம்ப சீரியஸா முடியாம இருக்காரு. அவரோட உதவியாளர் யாரு? அவரோட அசிஸ்டன்ட் வாட்சன். Who is his assistant? வாட்சன். அவர் அதாவது யாரு? ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு தீவிரமான ஒரு நோயினால முடியாம இருக்காரு அப்படின்ற பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. யார் மூலமா வர சொல்றாரு? He asked his landlady to get him. அவனோட அசிஸ்டன்ட் லேண்ட்லேடிய கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாரு. வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ். வாட்சன் அவரோட மாஸ்டர் கூப்பிட்டதை வச்சு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. Was Watson able to save his master? தன்னுடைய மாஸ்டர் இந்த அளவுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு. ஐயோ, தன்னுடைய டிடெக்டிவ காப்பாற்ற முடியாதோ, எப்படி இவரை காப்பாற்றுறது அப்படின்னு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்திருக்காங்க. அத கடைசியில் அவர் அவரோட மாஸ்டர் சேவ் பண்ணாரா இல்லையா, அதான் இந்த ஸ்டோரியோட detail. Mrs. Hudson, the landlady of Sherlock Holmes. Who is landlady? Mrs. Hudson. Mrs. Hudson தான் Sherlock Holmes அவரோட வீட்டோட landladyனா வீட்டு ஹவுஸ் ஓனர். came to me and said, Mr. Holmes is dying, Mr. Watson. For 3 days he has been thinking, and I doubt if he will last another day. Sherlock Holmes அந்த லேண்ட்லேடி சொல்றாங்க மிஸ்டர் ஹோம்ஸ் அது யாரு? ஷெர்லாக் ஹோம்ஸ் இறக்குற நிலையில இருக்காரு மிஸ்டர் வாட்சன். அவர் 3 நாளா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. எனக்கு என்ன டவுட்னா இன்னும் 2-3 நாள் அவர் இறந்துருவாரு. அதனால கொஞ்சம் பாருங்க. He would not let me get a doctor. அவர் என்னை ஒரு டாக்டரை பாக்குறதுக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கும் அலோ பண்ண மாட்டேன்றார். I told him I could not stand it anymore and would get a doctor. He replied, let it be Watson then. அவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? டாக்டர் கூட்டிட்டு வரேன், சரி பண்ணலாம்னு சொன்னதுக்கு அதுக்கும் அவர் ஒத்துக்கிறவே கிடையாது. அவர் ஒரே வார்த்தை என்ன சொன்னாரு? மருத்துவரை நீ கூட்டிட்டு வராத, டாக்டரை கூட்டிட்டு வராத, அந்த டாக்டருக்கு பதில என்னோட அசிஸ்டன்ட் அந்த வாட்சனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். I was horrified, for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details.
ஐ வாஸ் ஹாரிஃபைட்னா நான் இது வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்ததை பார்த்து கேள்விப்பட்டதே இல்லை. அதனால அவர் இப்படி முடியாம இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியானேன். என்னோட தொப்பியும் என்னோட கோட்டையும் எடுத்துட்டு நான் வேகமா என்ன செஞ்சுட்டேன், கிளம்பிட்டேன் உங்களை கூப்பிட. ஸோ கார்ல போயிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட விளக்கம் கேட்டேன். என்ன சொல்றாரு? There is little I can tell you. There is little I can tell you, sir. He has been working on a case down at Rotor City. Underline பண்ணுங்க. Near the river and has brought this illness back with him. He took to bed on Wednesday afternoon and has never moved since. For 3 days, neither food nor drink has passed his lips. Why did he not call a doctor? I asked her. ஸோ இவரை வாட்சனை கூப்பிட்டு இவங்க வண்டியில வர்றாங்க. கார்ல வரும்போது அவர் என்ன நினைச்சாரு, சில விஷயங்களை, அதாவது அவர் ஏன் வந்து இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்காரு, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அவர்கிட்ட பேசுனதை வச்சு இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. யார்கிட்ட? வாட்சன் சார். நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். அந்த ஆற்றுக்கு, என்ன ஆற்று? ரோத்தர்கிட்டேன்ற ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு வழக்கு தொடர்பாக, அதாவது ஒரு கேஸ் விஷயமா அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நோய், அவர் வேலை பார்த்துட்டு வரும்போது ஒரு நோயை சேர்த்து குடிக்க வந்தார். புதன்கிழமை மத்தியானம் படுக்கையில படுத்தவர் தான். அதுல இருந்து கொஞ்சம் கூட அவரு நகரவே இல்லை. 3 நாளா எந்த உணவும் தண்ணீரும் கூட அவருக்கு வாயில இறங்கவே இல்லை. நீங்க ஏன் ஒரு டாக்டரை கூட கூப்பிடலன்னு நான் கேட்டேன். பட் அவர் என்ன செஞ்சாரு, டாக்டர் விரும்பல. அவருக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொல்றதை கேட்காம என்னால கேட்காம இருக்கவும் முடியவும் இல்லை. அதாவது அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு தாட்ல தான் உங்களை கூப்பிட வர்றேன். So for 3 days, neither food nor drink has passed his lips. He wouldn't have it, sir. I didn't dare to disobey him. அவரை டிஸ்ஓபே பண்றத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். He was indeed a sad sight. In the dim light of a foggy November day, the sick room was a gloomy spot. So he was indeed a sad sight. அவர் உண்மையில வந்து ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தார். நமக்கே தெரியும், நம்மளுக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப நம்ம முடியாம இருக்கனாலே நம்மளோட முகத்தை பார்த்தாலே தெரியும். தென் அந்த மூடு பனி நிறைஞ்ச அந்த நவம்பர் மாசத்துல மந்தமான வெளிச்சம். இப்ப நம்மளுக்கு எப்ப எப்படி கிளைமேட் இருக்கு, இதே மாதிரிதான். அந்த மந்தமான வெளிச்சத்துல ஒரு நோயாளி இருக்காங்க ஒரு ரூம்ல, அப்ப அந்த இடத்துல எப்படி சிச்சுவேஷன் இருக்கும்? நோயாளி அறையின் சோக சூழலில் என்ன செஞ்சாரு, அந்த வலுவே இல்லாம, எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாத அந்த முகம் வந்து என்னை உத்து பார்த்துச்சு. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப but it was the gaunt face staring from the bed that brought a chill to my heart. என்னோட மனசை ரொம்ப உடைய வச்சிருச்சு. காய்ச்சனால அவரோட கண்கள் வந்து ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சுச்சு. ஆனா கண்ணம்லாம் வீங்கி இருந்துச்சு, கைகள்லாம் அப்படியே நடுன்னு நடுங்கிட்டு ரொம்ப அப்படியே துவண்டு போய் சுருங்கி போய் படுத்திருந்தாரு. So the sick room was a gloomy spot, but it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. His eyes had the brightness of fever. கண்ணனால ஐ மட்டும் என்னது பிரைட்டா இருந்தது. His cheeks were flushed and his hand twitched all the time. He lay listless. My dear fellow, I cried approaching him. என்ன கூப்பிட்டாங்க அவங்க, எப்படி கூப்பிட்டாங்க? என் அன்பு மிக்கவரே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஐ கிரைடுன்னா என்னது, அழுகுறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு சோகமான தோணில அந்த என்னது அந்த டோன்ல சொல்றது. ஸ்டாண்ட் ரைட் பேக், he cried. உடனே அவர் என்ன செஞ்சாரு, இவங்க சொல்லவுமே தள்ளி நில்லுங்க, அப்படியே தள்ளி நில்லுங்க, என்கிட்ட வராதிங்கன்ற ஒரு மீனிங்ல சொல்றாரு. பட் வாய், ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, ஐ செட். கேட்டேன், ஏன்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன். Certainly, Watson, but it is for your own sake. அப்ப என்னது, நான் நிச்சயம் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன்னு சொல்லும் போது, நிச்சயமா வாட்சன்,
இது உன் நன்மைக்காகவே. என் நன்மைக்காகவா அப்படின்னு அப்படியே ஒரு ஆச்சரியமா இருந்தாங்க. உன் நன்மைக்காக தான் சொல்றேன், நீங்க வராதீங்க கிட்ட, வாட்சன் வேணும் அப்படின்னு சொல்லவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். For my sake, I was surprised. I know what is the matter with me. It is a disease from Sumatra. எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். இது சுமத்ரான்ற இடத்துல இருந்து வந்த ஒரு நோய். ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு நோய் அங்க இருந்து வருதுன்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோயை இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அதே போலதான் என்ன சொல்றது, இந்த நோய் சுமத்ரா நதி அங்க இருந்து வந்தது. It is deadly and contagious. It is deadly and contagious, Watson. That is by touch. நிச்சயம் இது கொடியது, ரொம்ப அது போல என்னது தொற்றி பரவக்கூடியதுன்னு அர்த்தம். ஒரு தொற்று நோய். சோ இது ரொம்ப கொடிய நோய், ஒரு தொற்று நோய் வாட்சன். தொட்டா கூட இது பரவும் அப்படின்ற. Good heavens, Holmes. Do you think this can stop me? I said, advancing towards him. Good heavens. Good heavens என்ன அர்த்தம்? ஐயோ கடவுளே அப்படின்னு அர்த்தம். ஐயோ கடவுளே ஹோம்ஸ், இது என்ன தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? I said, advancing towards him. அவரை நோக்கி அப்படியே என்ன, இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் இருக்க வீட்டுக்கு, யாரு ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தது இவர் நினைக்கிறாரு, ஐயோ டாக்டரால சரி பண்ண முடியாது, என்னால சரி பண்ண நினைக்கிறீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி வர்றாரு. My dear fellow, I cried approaching him. What is it? Sorry. Good heavens, Holmes, do you think this can stop me? I said, advancing towards him. If you will stand there, I will talk. If you don't, you must leave the room, said my master. If you will stand there, நீ அங்கே நின்னா நான் பேசுவேன், இல்லாட்டினா நீ ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. I have always given in to Holmes' wishes. I have always given to Holmes' wishes. நான் எப்பயுமே என்னோட எஜமானோட, அதாவது என்னோட மாஸ்டர் சொல்றதுக்கு விரும்பினாலும் அவர் சொல்றத நான் அவர் விருப்பத்துக்கு விட்டுருவேன். எப்பயுமே என்னோட ஆர்குமெண்ட் கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் உடனே கேட்பேன் அப்படின்ற ஒரு மீனிங்ல சொல்றாரு. But now my feelings of the doctor were aroused. It was at least his master in the sick room. I have always given in Holmes. நான் ஏற்கனவே எப்போதும் ஹோம்ஸ் விருப்பத்தோட இருப்பேன். பட் இப்போது ஒரு மருத்துவரா என்னோட உணர்வுகள் தூண்டப்பட்டுச்சு. இந்த நோயாளி அறையில இப்போதைக்கு நான் தான் அவருக்கு எஜமானா இருக்கேன். ஏன்னா என்னை நம்பி என்னை கூட்டு வர சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அதனால அவருக்கு இப்போதைக்கு எஜமானா நான் தான் இருக்கேன். I have always given into Holmes' wishes, but now my feelings as a doctor were aroused. I was at least his master in a sick room. Holmes, I said, you are not yourself, whether you like it or not. I will examine your symptoms and treat you. உடனே என்ன கூப்பிடாரு, ஹோம்ஸ், நீங்க விரும்பினாலும் இல்லாட்டினாலும் நீங்க இப்ப நீங்களாவே இல்ல. நான் உங்களோட நோய் அறிகுறி என்னன்றத சோதிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். நானா யாரு, இந்த ஆத்தர் சொல்றார். Then, if I am to have doctor, yes, I am to have a doctor, said he. Let me at least have someone in whom I have confidence. If I am to have a doctor, நான் ஒருவேளை ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வரணும்னா குறைந்தபட்சம் நான் நம்பிக்கை வச்சுல ஒருத்தரை தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ டாக்டர் மட்டும் இல்ல, டாக்டரை விட ரொம்ப நம்பிக்கையானவங்க என் கூட இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. தென் அப்படியானா என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு அவர் வாட்சன். தென் யூ ஹவ் நன் இன் மீ, அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் said certainly, but facts are facts, Watson. You are a general practitioner, not a specialist of this disease. So in your friendship என்னது, நிச்சயமா உன்னோட நம்பிக்கை, உன்னோட நட்புல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுதான் உண்மை. உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. நீ ஒரு ஜெனரல் டாக்டர், பொது மருத்துவர், இந்த நோய்க்கான
சிறப்பு டாக்டர் கிடையாது. ஸ்பெஷலிஸ்ட் நாட் ஏ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ். ஒரு ஜெனரல் டாக்டர்னா ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. இஃப் சோ லெட் மீ பிரிங் சர் ஜாப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் சிசர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன். இஃப் சோ ஒருவேளை நீ அப்படி கூப்பிடணும் அப்படின்னா யாரு? சர் ஜாஃபர் மீக் அண்டர்லைன் பண்ணப்பா, அவர் ஒரு ஃபேமஸ் டாக்டர். பென்ரோஸ் சிசர் அல்லது லண்டன்ல உள்ள இன்னும் ஒரு மிகச்சிறந்த மனிதர், அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்றார். அதாவது ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி நோய்க்கு ஸ்பெஷலிஸ்ட் யாரு அங்க இருக்காங்களோ, அந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி உடனே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். How ignorant you are, Watson, he said with a groan. How ignorant. எவ்வளவு அறியாமையில நீ இருக்கிற வாட்சன். உனக்கு அறியாமை எவ்வளவு, அதாவது அறியாமைன்னு என்னது, எதையுமே புரிஞ்சுக்காம பேசுறேன்னு அர்த்தம் அப்படின்னு எப்படி சொல்றாரு? சோக குரல்ல சொன்னார். குரோன்னா சோக குரல். What do you know about Tarpanuli fever or the black formosa plague? தார்பவுன்லி அண்டர்லைன் பண்ணிக்கப்பா. தார்பவுன்லி காய்ச்சல், ஒன் டைப் ஆஃப் காய்ச்சல். அந்த காய்ச்சல் அல்லது என்னது ஃபார்மோசா பிளாக் பிளேக் நோயின்னு சொல்லுவாங்க. பிளேக் நோய்னா என்னது, அந்த எலிகள்ல இருந்து வரக்கூடியது. அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் அவர்கிட்ட பத்தி உடனே இவர் என்ன சொல்ற, நான் அதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டதே இல்லை சார். யாரு ஆத்தர் சொல்றாரு, ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தம், ஐ அட்மிட்டட். அவர் சொல்லி முடிக்கவே சொல்ற, இந்த மாதிரி நோயெல்லாம் நான் பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. There are many problems of the disease in the East. I have learned that much during my recent researches, and during this course I caught this illness, he said. There are many problems. இந்த நோயினால அந்த கிழக்கிந்திய நாடுகள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. என்னுடைய ரீசன்ட் அந்த ரிசர்ச் ஆராய்ச்சி எப்ப கூட அதை பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டேன். அப்பதான் எனக்கு இந்த நோய் வந்துருச்சு. இப்ப நான் படிச்சிருக்கிறதுனால காரணமா இந்த நோய் வந்துருச்சு. I will bring Dr. Einstein then, I said, going towards the door. உடனே இவருக்கு என்னாச்சு, ஐயோ அப்படியா, அப்பனா நான் டாக்டர் ஐன்ஸ்டீ அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஐன்ஸ்டீய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வேகமா கதவை நோக்கி அவரு போறாரு. கதவை நோக்கி போய்கிட்டே சொல்றாரு, never have I had such a shock when the dying man bolted the door and locked it, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. எதிர்பார்க்கவே இல்லை, இவர் அப்படியே நடந்துட்டே போயிட்டு நான் அப்பனா போய் டாக்டர் ஐன்ஸ்டீய கூட்டிட்டு வரேன்னு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போதா சாக போற ஒரு மனுஷன் வேகமா கதவை இழுத்து பூட்டி ஒரு, அதாவது நீ இப்ப இங்க இருக்கியா இல்லையா அப்படின்னு வேகமா போய் கதவை இழுத்தி போட்டு லாக் பண்ணிட்டார். அது பார்க்கவே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ரொம்ப என்னது shouted in an uncontrolled way, ஒரு விதமா அப்படி கத்த ஆரம்பிச்சாரு. ஆக்ரோஷமா ஒரு கட்டுக்கடங்காத வகையில கத்தி கூச்சல் போட்டாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா he was back in his bed. ஏமா வந்து லாக் போட்டு இங்க இருந்து சொன்னா கேட்க மாட்டேன், ஒரு கத்து கத்திட்டு திருப்பி போய் பெட்ல படுத்துட்டாரு. You won't have the key by force from me, Watson. Be here till 6 o'clock. It is 4 now. I won't have the key. நீ என்னட்ட பலவந்தமா என்னட்ட வந்து சாவிய வாங்க முடியாது. இப்போ மணி 4, 6 மணி வரை நீ இங்கே இரு. It is 4 now. This is madness, Holmes, I said. இது ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மிஸ்டர் ஹோம்ஸ் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்படி திடீர்னு கூப்பிட்டு வச்ச 2 மணி நேரம் நீ உள்ளே இருக்கணும்னு சொன்னோம்னா அவரே என்னது, இது ஒரு பைத்தியக்காரத்தனமானது ஹோம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. Only 2 hours, Watson. Then you can get a doctor of my choice. என்னது ஒன்லி 2 hours, 2 மணி நேரம் தான் வாட்சன். அதுக்கு பின்னாடி நீ நல்ல தெரிஞ்ச டாக்டர் கூட்டிட்டு வரலாம். அங்க உள்ள புத்தகத்தெல்லாம் எடுத்து நீ இப்போ படி. 6 மணிக்கு நம்ம மீண்டும் பேசுவோம், திருப்பி 6 மணிக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. Read some books over there. At 6 we will talk again. Unable to settle down to reading, I walked slowly round and round, looking at the pictures. So unable to settle down, என்னால போய் ஒரு செட்ல அந்த புக்கை உட்காந்து ஒரு மனசுல உட்காந்து படிக்க முடியல. இன்னும் அது என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு இதுல அவரால் படிக்க முடியல.
அதனால என்ன செஞ்சாரு, மெதுவா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே நடந்துட்டே இருக்காரு. நடந்துட்டே அங்க இருக்க படங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தார். ஃபைனலி ஐ கேம் டு த மேண்டல் பீஸ். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மேண்டல் பீஸ். கடைசியா அங்க மற்ற பொருளுக்கு நடுவுல ஒரு கருப்பு வெள்ளையும் கலந்த நடுவுல, அதாவது நழுவு மூடி, அப்படியே இழுத்து இழுத்து மூடுவோம்ல, அந்த மாதிரி மூடி இருக்கக்கூடிய ஒரு யானை தண்டம், யானையோட தண்டத்துல செஞ்ச மாதிரி ஒரு பெட்டியை நான் பார்த்தேன் அந்த இடத்துல. தட் இஸ் mantle piece. In the glossary also they are given that what is mantle piece, a structure of wood or marble above or around the fiber place. Where among other things I saw a small black and white ivory box with sliding lids. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. Put it down. Down at once, Watson, he said. I hate to have my things touched. Sit down, man, and let me have my rest. So on the box, I saw a small black and white ivory box with sliding lids. ஒரு ஐவரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது என்னது, ஸ்லைடிங் லிட். அத நல்ல ஒரு மூடி போட்டு மூடி இருக்கு. அது என்னன்னு சொல்லி கையில எடுத்து பார்க்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. அதான் சொல்றாரு, டவுன் அட் ஒன்ஸ், டவுன், புட் இட் டவுன், கீழே வை, அது கீழே வை வாட்சன், என்னோட பொருளை தொடர எனக்கு பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்றார். Then I sat in silent dejection until the stipulated time had passed. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் போய் அவர் தொடுவாரா, இல்ல. அது பின்னாடி ரொம்ப மனம் உடஞ்சு போய் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த 6 மணி வரைக்கும் கம்முன்னு அமைதியா நான் உட்கார்ந்துட்டேன்றார். Now Watson, he said, have you any change? இப்போ வாட்சனை கூப்பிட்டு கேட்கிறார், வாட்சன் என்ன ஏதாச்சும் உன்கிட்ட சேஞ்ச் இருக்கா, சில்லற காசு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். have you any change என்னது, உன்கிட்ட எதுவும் மாற்றம் இருக்கான்ற அர்த்தம் கிடையாது. உன்கிட்ட எதுவும் சேஞ்சஸ், சில்லறை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டுக்காரு. எஸ் இருக்கு அப்படின்னு ரிப்ளை பண்ணிக்கிறார். how many half crowns, எத்தனை நாணயங்கள், எத்தனை நாணயங்கள் இருக்கு. put them in your watch pocket and all the rest in your trousers pocket. You will light the gas lamp but it must be half on. என்ன சொல்றாரு, put them in your watch pocket. இப்போ அவன் சில்லறை காசு இருக்குன்னு சொல்றான்ல, அப்ப வாட்ச் பாக்கெட்னா என்னது, கால் டவுசர், கால் சட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பையில போடு. கொஞ்சத்தை வாட்ச் பாக்கெட்டை கடிகார பையில போடு, மீதி உள்ளத உன்னோட பேண்ட் பை, அந்த கால் சட்டை பையில போடு. நீ விளக்க ஏத்து, ஆனா என்னது, அரை வெளிச்சம் மட்டும் இருக்கணும். என்ன சொல்றாரு, ஹாஃப் லைட், அந்த அரை வெளிச்சம் மட்டும் இருக்கிற மாதிரி விளக்க பொறுத்து. You will have the kindness to place some letters. You will have the kindness to place some letters and the mere mention of his paper on the table within my reach. இப்போ நீ என்ன செய்யற, அந்த இடத்துல ஒரு காகிதம், தயவு செய்து மேஜை மேல சில லெட்டர்ஸையும் காகிதத்தையும் என்னோட கை எற்ற அளவுக்கு வை. அவர் அப்படி பெட்ல படுத்திருக்காருல, அப்போ அது பக்கத்துல ஒரு டேபிள காமிச்சு என் கை எற்ற அளவுக்கு ஒரு சில லெட்டர்ஸையும் காகிதத்தையும் அங்க வை. இப்போ அந்த யானை தந்த பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியையும் என்னோட கை எற்ற அளவுக்கு மேஜை மேல எடுத்து வை. அதோட மூடிய கொஞ்சம் இடுக்கி மாதிரி இருக்கும்ல, டாங்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடுக்கியால கொஞ்சம் லைட்டா நகர்த்து, அந்த இடுக்கியையும் மேஜை மேல வை அப்படின்ற. என்னது, ஒரு த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா. So now place the ivory box on the table within my reach. Within my reach, என் கை எற்ற அளவுக்கு அந்த ஐவரி பாக்ஸ வையே. Slide the lid a bit with tongs. Tongs வச்சு அந்த லிட்டை லைட்டா திறந்து வை. Put the tongs on the table. அந்த லிட் பாக்ஸுக்கு பக்கத்திலேயே அந்த tongs-ஐ வை. Good. Now you can go and fetch Mr. Gilberton Smith of 13 Lower Buck Street. So put the, நான் இப்ப என்ன சொல்றேன், நல்லது, இப்ப என்ன செய்யற, இதெல்லாம் செய்ய சொல்லிட்டார்.
இப்ப நீனு 13 லோவர் பாக்ஸ் சீட்ஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அவங்கள போய் கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு அட்ரஸ சொல்லி அங்க இருக்கக்கூடிய கல்வர்டன் ஸ்மித் அண்டர்லைன் பண்ண அவரை போய் இப்ப நீனு கூட்டிட்டு வா 13ஆம் நம்பர் லோவர் பாக்ஸ் சீட்ல இருக்கக்கூடிய கல்வர்டனை இப்ப கூட்டிட்டு வா அப்படின்றார். I was hesitant to leave him now. He was delirious. எனக்கு என்ன அது மனசு அவரை விட்டுட்டு போக மனசு வரல, ஒரு தயக்கமாவே இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மனக்குழப்பத்துல அவர் இருந்தார். இந்த பேரையும் அவர் இதுக்கு முன்னாடி கேட்டதும் இல்லை, ஒருபோதும் இந்த பேரை கேட்டதில்லை. அதனாலதான் அவர் அட்ரஸ் சொல்லி அவரை போய் கூட்டிட்டு வர சொன்னார். நான் இந்த பேரை ஒரு நாளும் கேட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னேன். I have never heard of the name, I said. இதுவரைக்கும் இந்த பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்றார். Well, he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man. நல்லது. இந்த நோயை பத்தி அறிவு அவருக்குத்தான் நிறைய இருக்கு. ஆனா அவர் யாரு? ஒரு மருத்துவ நிபுணர் கிடையாது. அவர் ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர் கிடையாது. He is a planter. He lives in Sumatra, now visiting London. அவர் யாரு? ஒரு மருத்துவ நிபுணர் கிடையாது. ஆனா அவர் யாரு? பிளான்டர்னா ஒரு பண்ணை அதிபர்னு அர்த்தம். அவர் ஒரு பண்ணை அதிபர். சுமத்ரால வசிக்கக்கூடிய அவரு இப்ப லண்டனை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? லண்டனை நான் விசிட்டிங் லண்டன் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. I didn't want you to go before 6 because you wouldn't have found him in his study. ஏன் சொன்னேன்னா உன்னை நான் அந்த 6 மணிக்கு முன்னாடி நீ போறத நான் விரும்பல. ஏன்னா அவர் படிக்கிற இடத்துல அவரை பார்க்க முடியாது. அவரை எப்படினாலும் இணங்க வச்சு ஒன்னால மட்டும்தான் வர வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீ எந்த நிலையில விட்டுட்டன்றத துல்லியமா நீ அவர்கிட்ட கூறுவ, நான் சொல்லுவ. நான் எந்த கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்றத கரெக்டா எக்ஸாக்டா நீ சொல்லுவ. சொன்னேன்னா நான் அவரை கண்டிப்பா வந்துருவாரு. எப்படி சொல்ல போறேன்னா, நான் செத்துக்கிட்டே இருக்கேன். அதாவது யாரு? என்னுடைய மாஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் செத்துக்கிட்டே இருக்காரு, அவர் செத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட கெஞ்சி கேளு. He is a planter. He lives in Sumatra, now visiting London. I didn't want you to go before 6 because you didn't have found him in his study. அவரோட படிக்கிற இடத்துல பார்க்க முடியாது. I hope you will be able to persuade him to come. அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவரை வர சொல்லு. You will tell him, நீ அவர்கிட்ட சொல்லு exactly how you have left me. கரெக்டா எந்த நிலையில எந்த கண்டிஷன்ல நான் இருக்கேன்றத கண்டிப்பா கரெக்டா சொல்லு. He said, you must tell him that I am dying. அதை விட முக்கியமா எதை சொல்லணும்? நான் செத்துக்கிட்டு இருக்கேன், அதாவது என்னோட மாஸ்டர் செத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு. Plead with him, Watson. கொஞ்சம் கெஞ்சி தயவு கொண்டு கேளு. I will bring him in a cab, I said. சொல்லாமே சொல்றாரு, கண்டிப்பா நான் கேப்னா டாக்ஸி. கேப்னா என்ன பேரு? டாக்ஸி. நான் அவரை டாக்ஸில கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஆனாலும் இவருக்கு ஒரு புரியாததாதான் இருக்கு. No, you will persuade him to come and return before him. Make any excuse. Remember this, Watson. அவர் கூப்பிடுறேன்னு சொல்லவும் இவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, நீ இல்ல இல்ல, நீ வர்றதுக்கு அவரை கண்டிப்பா வற்புறுத்தணும். வற்புறுத்திட்டு அவருக்கு முன்னாடி நீ திரும்பி வந்துடணும். ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிடு, இது நல்லா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றாரு. பாருங்க, அவரை போயிட்டு அட்ரஸ் கொடுத்து பார்க்க சொல்றாரு. இவர் ரொம்ப முடியாம இருக்காரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாரு. இவர் உடனே என்ன சொல்றாரு? சரி, நான் கார்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன்றாரு. ஆனா அதுக்கு இவர் ஒத்துக்கல. என்ன சொல்றாரு? நீ வற்புறுத்தி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரீசன், மேக் எனி எக்ஸ்கியூஸ். ரிமெம்பர் திஸ், வாட்சன். அவ வர்றதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா வந்துடணும். I saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. Below, as I waited for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. He was not in his uniform. I saw Mrs. Hudson was waiting outside. Mrs. Hudson யாரு? அந்த landlady.
அந்த ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரெம்பிளிங் அண்ட் கிரையிங், உங்களுக்கு கைகாலம் நடுங்குது, ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருக்காங்க. அதாவது என்னது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க, இப்படி முடியாம இருக்காரேன். பிலோ as I waited for the cab. ஸோ அதுக்கு முன்னாடி இவர் போறதுக்கு கார் வேணும்ல, அந்த காருக்காக வெயிட் பண்ணும்போது ஐ மேட் இன்ஸ்பெக்டர் மார்டன். அண்டர்லைன் பண்ணு, நான் யாரை மீட் பண்ணேன்? இன்ஸ்பெக்டர் மார்டனை மீட் பண்ணேன். இங்க ஸ்காட்லாண்ட் யார்டோட இன்ஸ்பெக்டர் மார்டனை நான் மீட் பண்ணேன். he was not in his uniform. அவர் அந்த இடத்துல யூனிஃபார்ம்ல கிடையாது. how is he? asked Inspector Morton. மார்டன் இப்ப யார்கிட்ட கேக்குறாரு? வாட்சன் கேக்குறாரு. how is he? அவர் எப்படி இருக்காரு? ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்காருன்னு கேக்குறாரு. he is very ill, I answered. ரொம்ப முடியாம இருக்காரு சார் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். I reached Mr. Culverton Smith's house. The butler appeared at the doorway. Through the half-open door, I heard a man's voice telling the butler, I am not at home, say so. So I reached Mr. Culverton Smith. Culverton Smith வீட்டுக்கு போறார். இவர் போகும்போது அவர் என்னது, வாசலே யார் இருக்காங்க? பட்லர்னா யாரு? உணவு, அந்த சாப்பாடு தயாரிக்கிறது. அவர் தான் வாசல்ல நிக்கிறார். நின்னுட்டு பாதி கதவு திறந்துருக்கு. இப்ப பட்லர்ட்ட இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பேரை கேட்கிறாரு, மிஸ்டர் கல்வர்டன் வீடு தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இந்த கல்வர்டன் என்ன செஞ்சாரு, உள்ள நின்னுகிட்டே சொல்றாரு, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுன்னு. கதவு பாதி அளவு திறந்துருக்கு. அப்ப அந்த ஒரு வாய்ஸ கேட்டிருக்காரு. கேட்கவுமே டக்குன்னு என்ன செஞ்சாரு இவரு, அந்த சமையல்காரன் ஒரு வேகமா ஒரு தள்ளிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இவர் போய் கேக்குறாரு, கல்வர்டனை கேக்குறாரு. இவருக்கு கேட்டிருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க அவருக்கு. சரி, நம்ம தேடி யாரோ வந்திருக்காங்கன்னு ஏதோ ஒரு தெரிஞ்ச மாதிரியே இல்லன்னு சொல்லிடுன்னு சொல்றாரு. ஆனா இவர் விடவே இல்லை. வாட்சன் சமையல்கார தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வேகமா நுழைஞ்சிட்டார். அப்போ அங்க லிசன், I heard a man's voice telling the butler, I am not at home, say so. I pushed past the butler and entered the room. Roomக்குள்ள போயிட்டேன். I saw a frail man with bald head sitting. நாங்க பார்க்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது, ஒரு பலவீனமான வழுக்கத்தல உள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கத நானு பார்த்தேன். பார்க்கவே என்னது, திடீர்னு இப்படி உள்ள வரையில அழவாட்டுக்கு அடிச்சிட்டான்னா, ஸோ எடுத்தது என்ன சொல்றாங்க, ஐ எம் சாரி, ஐ செட், சரி என்ன மன்னிச்சுக்கோங்க, பட் மேட்டர் கேனாட் பி டிலே. நான் சொல்ல வந்த விஷயம் டிலே ஆகக்கூடாது மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு நிப்பாட்டினார். அவர் என்னது அப்படியே ரொம்ப சொல்லிட்டே நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டாமே ஒரு கொஸ்டின் வரும்ல, அவரோட பேரை சொன்ன நிமிஷத்துல யாரு இந்த வழக்கத்துல மனசுல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தோன்றுது. The mere mention of his name had a different effect on the man. So நான் அந்த பேரை சொல்லவுமே அவனோட முகத்துல ஒரு டிஃப்ரெண்டான எஃபெக்ட் வந்துருச்சு. Have you come from Holmes? How is he? He asked. நீங்க என்ன ஹோம்ஸ் வீட்ல இருந்து வரீங்களா? ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்ல இருந்து எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. He is very ill. That is why I have come. அவர் ரொம்ப முடியாம இருக்காரு, அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், உங்களை கூப்பிடுறதுக்கு வந்திருக்கேன். Mr. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. Mr. Holmes என்ன சொன்னாரு, அவரு அதிகபூர்வமான ஒப்பீனியன், நல்ல ஒரு அபிப்பிராயம் உங்க மேல வச்சிருக்காரு. அண்ட் அதுக்கு மேல அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் அந்த லண்டன்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றதையும் சொல்றாரு. The little man startled. லிட்டில் மேன் இப்ப என்னது, அந்த குட்டை மனிதர் ரொம்ப வியப்பும் அதிர்ச்சியும் அடைஞ்சிட்டாரு. Why? He asked. ஏன் அப்படின்னு கேக்குறாரு. Because of your knowledge of the eastern diseases, I replied. ஏன் அவர் ஏன் மேல அவரை நம்பிக்கை வச்சிருக்காருன்னு கேக்குறாரு. அதுக்கு நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன், அந்த கிழக்கிந்திய நாட்டுகள்ல வரக்கூடிய நோயை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும், அதை பற்றிய அறிவு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த அறிவுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு. How did he get it? He asked. How did he get it? அவருக்கு எப்படி இது வந்துச்சு?
இந்த நோய் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு கேக்குறாரு. I told him everything. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். He smiled and agreed to come. சொல்லாம என்ன கேட்டாரு, ஸ்மைல் பண்ணிட்டு சரி நான் வரேன்ட்டார். Returning that I had some other appointments. So pretendingனா என்னது, அதாவது ஒரு மாதிரி சும்மா சாக்கு சொல்றது. பொய்யா அவர் சொன்னால ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரு புன்னவையோடய வர்றதுக்கு சரின்ட்டாரு. இமீடியட்டா இவரு சும்மா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அந்த போயிட்டு வரேன், நான் கிளம்புறேன், ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. I left him. With a sinking heart, I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. So sinking heart. Sinking heartனா என்னது? What is that sinking heart? அவர் ஒரு வருத்தத்தோட என்ன செஞ்சாரு, ஹோம்ஸோட வீட்டுக்கு போயிட்டார், ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு போயிட்டார். அந்த என்ன சொல்றாரு, மிஸ்டர் ஸ்மித் வாஸ் கம்மிங், ஸ்மித் வந்துகிட்டு இருக்காரா சொன்னாரு, நான் வரேன்னு சொல்லியிருக்காரு சார் அப்படின்றாரு. வெல் டன் வாட்சன், வெல் டன். He said, you have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. நல்லது, இப்போ குட் ஃப்ரெண்டு என்ன செய்யணுமோ அதை நீ எனக்கு செஞ்சுட்ட, ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ இந்த இடத்த விட்டு மறைஞ்சிரு, அடுத்த ரூமுக்கு போய்க்கு, அங்க நீ பேசக்கூடாது, அது போக இந்த ரூமுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஓகே, so still 2 pages are there. In next class you can see the remaining 2 pages and the question answer also. Okay, before that you find out the answer for these question answer. They are given from page number 189 2 question, 192 question and 190 வரைக்கும் தான் பாருங்க. அந்த pages, see this picture, இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் எப்படி அவர் அந்த படுக்கையில முடியாம படுத்திருக்காரு, இவர் எப்படி இங்க வர்றாருன்றதை இங்கேயே போட்டுக்கலாம். ஓகே.